குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT syllabus 9th standard chapter 4 linear equations in two variables exercise 4.2ல third sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா check which of the following are solutions அப்படின்னு சொல்லிட்டு ஒரு list of point values கொடுத்திருப்பாங்க. இதுதான் கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணி பார்க்கணும். எது கரெக்டாக வருதோ அது சொல்யூஷன் சொல்லணும், இல்லாததை நாட் அ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ இதில் நான் தேர்ட் சப்டிவிஷன் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ 4,0 x உடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 4, y உடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0. இது பாயிண்ட் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்ல வரது எக்ஸ் ஆகும், ரெண்டாவது வரது ஒய் ஆகும் தான் எடுத்துக்கணும். ஸோ ஈக்குவேஷன் என்னவோ அதை எடுத்து எழுதிக்கலாம். இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைட், அந்த பக்கம் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா LHS இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கிட்டு இந்த LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குதோ அதை மட்டும் எடுத்து எழுதுவோம். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 2y அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸுடைய வேல்யூ 4 மைனஸ் 2yனா 2 இன்டூ ஒய். அப்போ அந்த இன்டூன்றதுக்கு பதிலாக ப்ராக்கெட்டில் போட்டுட்டு ஒய்யுடைய வேல்யூ என்னவோ அதை அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். which is equal to 4 minus 2 into 0. 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலுமே ஆன்சர் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ 4ல் 0 போச்சுன்னா என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 4. மல்டிப்ளை பண்ணும்போது 0ன்னு வரும். அதே அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ணும்போது இந்த வேல்யூ என்ன இருக்குதோ அதே வேல்யூ தான் ரிப்பீட் ஆகும். ஸோ LHS உடைய வேல்யூ எடுத்துருக்கிறோம். நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. அது எதோடைய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா RHS உடைய வேல்யூ. ஸோ which is equal to RHS. அப்போ நம்ம எப்படி இதை கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LHS is equal to RHS அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு therefore 4,0ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா is a solution அப்படின்னு சொல்லிட்டு போட வேண்டியது தான். அல்லது is a solution for x minus 2y is equal to 4. ஸோ இதுலேயே ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா √2, 4√2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ எக்ஸ், செகண்ட் வேல்யூ ஒய்ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிப்போம். LHS x minus 2yன்னு போட்டாச்சு. எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா √2 மைனஸ் 2 இன்டூ ஒய்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 4√2. ஸோ இந்த √2வை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ நம்பர்ஸ் ரூட்டில் இருந்தாலும் நார்மலாக இருந்தாலும் அது ஈஸியாக பண்ணிடலாம். So that is 2 into 4 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 8√2. இப்போது இங்கே 8√2 இருக்குது, இங்கே √2 இருக்குது. இங்கே சப்ட்ராக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னா எப்போவுமே ரூட்டுக்குள்ளே ஒரே மாதிரியே நம்பர் வந்தால் நம்மளால் ஆடும் பண்ண முடியும், சப்ட்ராக்டும் பண்ண முடியும். அதே வேறு வேல்யூஸ் வந்ததுன்னா நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரூட்டுக்கு முன்னாடி எதுவும் நம்பர் இல்லைன்னா 1ன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே 8ன்னு இருக்குது, இங்கே 1ன்னு இருக்குது. வேறு சிம்பிள்னா என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் எடுத்து போட்டணும். இந்த √2வை கன்சிடர் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. 8ல் 1 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7, பெரிய நம்பர் 8, அதுக்குண்டான சிம்பிள் மைனஸ். இப்போ இந்த √2வை நம்ம காமனாக வச்சுப்போம். ஸோ அந்த வேல்யூவை இந்த இடத்துல எடுத்து எழுதிடணும். ஸோ இதோடைய ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா -7√2. ஆனால் நம்ம RHS என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு சொல்லிட்டு இருக்குது கொஸ்டினில். ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு RHS. ஸோ அதை எப்படி கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா therefore LHS is not equal to RHS அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். அதுக்கு அடுத்தது இந்த பாயிண்ட் என்னவோ அதை எடுத்து எழுதுவோம். ஸோ √2, 4√2 இஸ் நாட் அ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கன்க்ளூட் பண்ணி முடிக்கணும். இஸ் நாட் அ சொல்யூஷன். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். இதில் இருக்கக்கூடிய மீதி சப்டிவிஷன்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.